உள்ளே நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் உள்ள ஐசி வார்டிலேருந்து அங்கே மற்ற வார்டுக்கு மாற்றுறாங்க, மற்ற வார்டுலேருந்து இங்கே மாற்றிக்கிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் உள்ளே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இப்போ வரும்னு தான் சொன்னாங்க. 1.5 மணி நேரமாக இது தான் சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர ஜெனரேட்டர் இருக்கா, அது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அதை கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அவங்க டாக்டர் அவங்க சீரியஸாக எங்கள் வேலையை பார்க்க விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்களே தவிர இதுக்கான தனியாக ஆள் போட்டு இதை பராமரிக்கிற மாதிரி ஆள் இருக்கிற மாதிரி தெரியல. அது இந்த இபி லைனுக்கு தனியாக யாரும் இல்லை, அதே மாதிரி சென்செட்டும் இல்லை. இது இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி இந்த மாதிரி ஒரு இத்தனை குறைபாடுகளோடு இதை செயல்படுத்துறதுங்கிறது மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இது கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். இதெல்லாம் அரசாங்கம் சரி செய்யணும். கிண்டி அரசு மருத்துவமனையில் மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மருத்துவமனை இருளில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிண்டி அரசு மருத்துவமனையில் 1.5 மணி நேரத்திற்கு மேலாகியும் சரி செய்யப்படாமல் மின்வெட்டு தொடர்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அஜய் வழங்க நாம் கேட்கலாம். அஜய், தற்போதைய நிலவரம். வணக்கம். கிண்டி மருத்துவமனையில கடந்த 1.5 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் என்பது தடைபட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த மின்சாரம் வருவதற்கு நள்ளிரவு 2 மணி ஆகும் என தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மின் வயர்கள் எரிந்த ஒரு காரணத்தினால இங்கு மின்தடை என்பது ஏற்பட்டிருக்கு. இதனால மருத்துவமனையில் உள்ளே இருக்கக்கூடிய நோயாளிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய உறவினர்களும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். உள்ளே இருக்கக்கூடிய ஐசியூவில் 12 வென்டிலேட்டர் நோயாளிகளுக்கு வென்டிலேட்டர் மூலமாக மின்சாரம் விநியோகம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. எமர்ஜென்சியில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு ஜெனரேட்டர் மூலமாக தற்காலிக மின்சாரமும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 2.5 மணி நேரம் மட்டுமே அந்த ஜெனரேட்டர் மூலமாக மின்சார விநியோகம் என்பது செய்யப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்காலிகமாக மருத்துவமனை முழுவதுமாக மின்சாரம் தருவதற்கு வெளியில் இருக்கக்கூடிய தெருவிளக்கின் மூலமாக தற்காலிக மின்சாரம் என்பது தரப்படவிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்பொழுது வரை இந்த மருத்துவமனையில மின்சாரம் தடைப்பட்டு தான் காணப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அஜய். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.